அக்கா சொல்லுமா. ஒரு செப்பல் தாங்க அக்கா. செப்பலா? இந்த மாதிரி இது இந்தம்மா. இது வேணாக்கா, வேற கொடுங்க. வேணாமா? அந்த அந்த அங்க பாருமா, அந்த பிளாக் கலர். அது அது வேணாம். அதான் அங்க தேடி பாருங்க, அது எடுங்க. இங்க பாருமா, ஹீல்ஸ் நல்லா இருக்கும். இந்த ஹீல்ஸ் வேண்டாம்க்கா, இந்த சப்பட்டையா கொடுங்க. சப்பட்டையா? ஓ ஃபிளாட்டாவா? ஃபிளாட்டா. ஃபிளாட்டா. இந்த இதை பாருமா, இது நல்லா இருக்கு. என்னமா பண்ற செப்பல? அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. செப்பல் பிய்யுதான்னு பாக்குறேன். அது பிய்யாதுமா, நல்ல கேரண்டி. நம்ம கடையில எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியா? இல்ல போதும் போதுமா, பேக் பண்ணிடலாம். விடுங்க இருங்க. அது 4 பொறுக்கி பசங்க பின்னாடியே சுத்தி வராங்க. நான் வேற ரொம்ப அழகா வேற இருக்கேன்னா, அதனால. ஆமாமா, கண்டிப்பா நல்லா அடிச்சு பார்த்து வாங்கணுமா. அடிச்சு பார்த்து வாங்கணும். பிஞ்சிருச்சுன்னா பியாது. நிறைய செப்பல் அவனுங்களை அடிச்சு பிஞ்சு போயிடுது. இருக்கிற எதுவுமே பியாது. டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டா? பண்ணுங்கம்மா. ஏமா என்ன அடிக்கிற? ஒன்னே அடிக்கணும், வேற யார் அடிக்கிறது? செப்பலை அடிச்சு பார்த்துதானே அவங்க சொன்னீங்க. இப்பதான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க சொன்னீங்க, அதை உங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி வாங்கிக்கோமா. நல்லா இருக்கு. இந்தாங்க காசு. வரேன். வரும்போதே ஒரே ஜாலி தான் போல. ஆமாக்கா, எங்க வீட்டுல செப்பல் வாங்குற காசு கொடுத்துட்டாங்க. சொல்லுமா, என்ன மாதிரி செப்பல் வேணும்? அக்கா எனக்கு ட்ரெண்டிங்கா ஒரு செப்பல் வேணும்க்கா. ட்ரெண்டிங்காவா? நம்ம கடையில தான்மா ஃபர்ஸ்ட் சரக்கே இறங்கும். ட்ரெண்டிங் நம்ம கடையை விட்டு வேற எந்த கடையிலயும் இருக்காது. இரு. அப்படியாக்கா? கொடுங்க. நல்லா இருக்கு. இன்னொன்னு காமிக்கிறேன், அத பார்த்து பிடிக்காதவங்களே இல்ல. அப்படியாக்கா? வாவ், செலிபிரிட்டி எல்லாம் இததான் போட்டுட்டு சுத்துவாங்க. அப்படியாக்கா? அப்ப இது நான் போட்டேன்னா நானும் செலிபிரிட்டி தானே? கண்டிப்பாமா, நீ தான் செலிபிரிட்டி. நான் தான் செலிபிரிட்டி. நல்லா இருக்குக்கா. சூப்பரா இருக்குமா. எவ்வளோக்கா? 2500 ரூபாமா. 2500 என்கிட்ட காசு இல்லையாக்கா. காசு இல்லையா? சரி, ஒரு 200 ரூபா குறைச்சிக்கிறேன். 2300 போட்டுருமா. ஐயோ, அவ்வளவும் காசு இல்லையாக்கா. என்னம்மா? சரி, ஒரு 2000 ரூபாய்க்கு வச்சுக்கோ. ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி தெரியற. அக்கா என்கிட்ட அவ்வளோ காசும் இல்லையாக்கா. என்னம்மா, எவ்வளவுதாம்மா உங்ககிட்ட இருக்கு? அதுவாக்கா வெறும் 200 ரூபா இருக்குக்கா. 200? நான் நம்ப மாட்டேம்மா. இந்த மாதிரி காலத்து பிள்ளைங்களா கூகுள் பே, போன் பே எல்லாம் தானே வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? ஆனா இப்ப கையில 200 ரூபா தான் இருக்குது. உனக்கு செலிபிரிட்டி ஆகணுமா இல்லையா? 200 ரூபா தானே. அங்க பாரு, பாத்ரூம் சாப்பிடு, எடுத்துட்டு போ. வேணாம், பாத்ரூம் சாப்பிடலாம் எனக்கு வேணாம். சரி, ஒரு 1000 ரூபா அனுப்பிச்சு விடுமா. நம்பர் சொல்லுங்கக்கா. வந்துச்சாக்கா 1000 ரூபாய்? வந்துருச்சுமா, எடுத்துட்டு போ. சந்தோஷமா போ. தேங்க்ஸ்க்கா. வா. அண்ணா 100 ரூபாலாம் கட்டுப்படி ஆகாதுண்ணா. என்னது, வாய்ப்பே இல்லைண்ணா. ஒரு 50 ரூபாய்க்கு தாங்கண்ணா. ஏன்னா நம்ம சரக்கு எப்பயும் நம்ம கடையில் தானே இறக்குறீங்க. என்னண்ணா, நம்ம கடை நான் வாங்கண்ணா, போடுங்கண்ணா. நம்மளுக்கு அங்க ஒரு பேக்கெட் போட்டு போயிருங்க. சரிண்ணா, ஒரு 80 ரூபா போட்டு தரேண்ணா. சரிண்ணா. ஏக்கா, எனக்கு ஒரு 50 ரூபா 200 ரூபா செப்பல் கொடுக்க சொன்னா செலிபிரிட்டியான்னு சொல்லி என் மண்டைய கழுவி வாங்க வச்சதும் இல்லாம அது 80 ரூபா செப்பல 1000 ரூபாய்க்கு தலையில கட்டிட்டிய நீங்க. உன்னைய அது வந்து அக்கா. வாமா. அக்கா, உங்க கடையில லேட்டஸ்டா ஏதாவது செப்பல் இருக்கா? லேட்டஸ்டா தான் நம்ம கடையில மாதிரி வேற எந்த கடையிலயும் லேட்டஸ்டா இருக்காதுமா. அப்படியா? கொடுங்கக்கா. இங்க பாருமா. இருமா. இத பாருமா. போதுக்கா. இந்த கலர் நல்லா இருக்குது. நல்லா இருக்கே. நீ என்ன பண்ணாலும் எதுவுமே ஆகாது. நல்லா வரேண்ணா.
நல்லா இருக்குது. அக்கா இந்த செப்பலை கழட்டி விடுங்க அக்கா. வாடி வா. என்னவா செப்பல் வந்துச்சா? நான் என்ன சொன்னேன், இந்த செப்பல் நம்ம காலில் போட்டா வரவே வராதுன்னு சொன்னேன்ல. இது என்னக்கா வித்தியாசமா இருக்குது? இதுதான் ஸ்மார்ட் செப்பல். இப்படி எல்லாமே இருக்குதா? நம்ம கடையில மட்டும்தான் இப்படிலாம் இருக்கும். சரி எனக்கு காசு எடு. அதான் எனக்கு இந்த செப்பல் வேண்டாம். அப்போக்கு எனக்கு காசு என்னது இழுத்துட்டு ஓட்டினல்ல அப்ப தெரியலையா? எடு காசு, அப்பதான் கழட்டுவேன். இந்தாங்க காசு தாங்க. அப்பாடி உங்க கடைக்கு வர மாட்டேன் போங்க. அக்கா சொல்லுமா. அக்கா நான் சொல்லி வச்சேன் ஒரு செப்பல், அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? அதுவா, அது ஸ்டாக் தீந்துடுச்சுமா. உனக்காக தான் எடுத்து வச்சேன். ஆனா வேற ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. நீ போயிட்டு நாளைக்கு வா, நான் கண்டிப்பா எடுத்து வச்சேன். ஏன் காடி பண்றீங்க? எவ்வளவு ஆசையா கருப்பு நேரம் வந்த வாங்கிட்டு செப்பல் போட்டு போலான்ட்டு. அட போங்க அக்கா. அது வந்துமா, நாளைக்கு கண்டிப்பா வந்துருமா. நீ போயிட்டோ, நாளைக்கா சீக்கிரமா வா. சரிக்கா. ஐயோ டைம் வேற ஆகுது. இவ்வளவு வேற ஆளை காணும். இவ்வளவு ஒரு கஸ்டமர் வேற போயிட்டு சீக்கிரம் வர மாட்டியா? எடு எடு செப்பல. இந்த அப்படி அதுவா ஃபங்க்ஷன் போயிட்டேன்னா அதனால லேட் ஆயிடுச்சு. இதை செப்பல கழுவுனியா இல்லையா? சூப்பரா துவச்சிக்கி வச்சு புழிஞ்சு காய போட்டு எடுத்து வந்திருக்கேன் இல்லை. சரி சரி கேட்டு காசு எடு. எவ்வளோ? 150 ரூபா. 150 ரூபாயா? 50 ரூபா வாங்கிக்கோ. அப்ப 300 ரூபா செப்பலுக்கு என்ன ஏமாத்த பாக்குறியா? கேட்க 300 ரூபா செப்பல்னு சொன்னது. 1000 ரூபா 1500 ரூபா செப்பல் உனக்கு 150 ரூபாய்க்கு ரெண்ட் கொட்டா இப்படிதான் பண்ணுவேன். எடு எடு காசு எடு. நீ இப்படி அநியாயத்து கொள்ளை அடிக்கிற. சரி சரி ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பாரு. ஓஹோ ஏன் செப்பல இவளுக்கு தான் கொடுத்துருக்கியா நீ ரெண்டுக்கு? இந்த வேலையில நடக்குதா? சரி நான் வரேன், டைம் ஆச்சு. ஓ இப்படிதான் எல்லாத்துக்கும் வாடகை கொடுத்துக்கிட்டு ரெண்டுக்கு விட்டுட்டு இப்படிதான் நீ ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கியா? சரிம்மா சத்தமா சொல்லாதம்மா. உனக்கு வேண்டிய செப்பல் வந்துருச்சுல, நீ வாங்கிட்டு போமா. ஓ அவ போட்ட செப்பல நான் போடுவேன்னு பாத்தியா? அப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கெல்லாம் அந்த செப்பல் வேண்டாம். நான் வேற கலர் நல்ல கடையில வாங்கிக்கிறேன். நீ எங்க வேணாலும் வாங்கிக்கமா. இங்க நடந்தது மட்டும் வெளியே சொல்லிடாது என்ன? ஓ இத நான் சொல்லி இந்த கடையை நான் இழுத்து மூடல. என் பேர் காமாட்சி இல்ல. உன்ன நான் வந்து வச்சுக்கிறேன். சரிதான் போடி. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். இந்தாங்கம்மா உங்க சைஸுக்கு செப்பல். யாரு போன செப்பல் கேட்டா? ஏமா செப்பல் கடை செப்பல் எனக்கு தானே, வேற எதுக்கு வருவ நீ? செப்பல் தான் எடுக்க வந்தேன், ஆனா எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. ஓ உன் தங்கச்சி வர சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் பர்த்டே கிஃப்ட் பண்ணோம், நல்ல செப்பலை எடுத்து போடுங்க. ஓ பிறந்த நாளைக்கா? என்ன சைஸ்மா? அவ என்னை விட குட்டியா ஒல்லியா இருப்பா, ஒரு 3 இன்ச்சு கம்மியா எடுத்து போடுங்க. ஓ இருங்கம்மா, இந்த பாருங்க, இதை பாருங்க. ஏமா அதை போட்டு இந்த இழுக்கிற? பஞ்சர போகுது. நீங்க தானே குவாலிட்டியால வச்சிருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். சூப்பர் குவாலிட்டி பாருங்க, இழுத்தே பார்க்க வேண்டாம், போட்டா பொட்டு போதும். பியாது இல்ல? அதெல்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பர் குவாலிட்டிங்கிற எப்படி பிய்யா? இருங்க நான் வரேன். ஐயோ பிஞ்சிருச்சா? என்னமா பண்ணி வச்சிருக்க செப்பல? நீ தானம்மா குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும்னு லேசா பிஞ்சிருச்சு. இந்தா என்ன குவாலிட்டியா? எப்படிமா பிஞ்சிருச்சு? சும்மா போட்டு இப்படி இப்படி பண்ண பிஞ்சிருச்சு. இம்மா இது உன் தங்கச்சி சைஸ்மா, எருவ மாடு சைஸ்ல போட்டா அது பிய்யாதா பின்ன? என்ன ஓவராலா பேசிட்டு இருக்க? எனக்கு செப்பல் வேணாம், ஒண்ணு வேணாம். காசுடு காசுடு. நானும் செப்பலே வாங்கலையா? அப்புறம் காசு அடிச்சனவை அவன் பிஞ்ச செப்பலுக்கு யார் காசு தருவா? காசு தான் தர முடியாது. இப்ப எடுக்கிற அந்த அருவால என்ன செப்பல் கடையில அருவா வச்சிருக்கீங்க? உன்ன மாதிரி ஆளுங்க வர்றாங்கன்னு தான் வச்சிருக்கேன். கொடுத்துறேம்மா. எடு எடு. செப்பல் கடையில புதுசா அருவா கிளம்ப ஓடு ஓடு. கொஞ்சம் அசந்தர கொண்டாந்து செப்பல்காரனுக்கு செப்பல் தானே செப்பல் மலையை போட்டுருவீங்களாட்டு இருக்கு.